மனுஷன் வாழ்கிறதுக்கு எப்போவுமே காசு பணம் முக்கியம். அந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளாக இருப்பாங்க மனுஷங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த காசு பணத்தை செலவு செய்கிறதுல அதை விட குறிக்கோளாக இருப்பாங்க. எவ்வளவு எவ்வளோ நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோமோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி உதவும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க கடைசி வரல அந்த பணத்தை செலவு பண்ணாமையே இறந்தும் போயிடுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதை அனாமத்தாக யார் திங்கிறானே தெரியாது. அந்த மாதிரி கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப கஞ்சம். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு காசை மிச்சம் பண்ணி நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும், அந்த ஒரு குறிக்கோள். சுருக்கமாக சொல்லப்போனால் எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த கையில் இருக்கிற பருக்குங்க கீழே சிந்தி காக்கா சாப்பிட்டு அதில் வேஸ்ட்டாகி போயிடும் காசு அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் கொண்டவங்க. ஆனால் அவங்களுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா ஞாபக மறதி அதிகம்னே சொல்லலாம். எங்கே போய் எந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனாலும் மறந்து வச்சுட்டு வந்துடுவார். மக்கிய நாள் கேட்டால் நான் இங்கே வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குணம் கொண்டவர். இவங்க 2 பேரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இவருடைய இருசக்கர வாகனத்தை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. மறந்த வாக்கில் பொழுது கழிஞ்சதுக்கப்புறம் நடந்தே வந்துக்கிறாரு. வீட்டில் வந்து கேட்ட உடனே ஏங்க எங்கேங்க நம்ம வண்டி அப்படின்னு அந்த அம்மா கேட்க, நான் இன்றைக்கி வண்டியை எடுத்துகிட்டு போகலையம்மா, நம்ம வீட்டில் தானே நிற்கும் அப்படின்னு இவர் சொல்ல ஒரே வாக்குவாதம் ஆகிப்போச்சு. உடனே பார்த்திங்கன்னா இவரை கூட்டிகிட்டு அந்த அம்மா போய் வேலை செஞ்ச இடத்துல பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா காலையில் இவர் எடுத்துகிட்டு போன வண்டி பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுட்டுருக்குது. ஒரு வழியாக அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மக்கிய நாள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு கணவர். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்தம்மா இரவு வீட்டுக்கு வரும்போது ஏங்க எங்கெங்க சாப்பாட்டு கூடன்னு கேட்டுக்கிறாங்க. நான் இன்றைக்கி சாப்பாடை கொண்டு போகலையம்மா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மறுபடியும் போய் வேலை செஞ்ச இடத்துல இந்தம்மா அந்த சாப்பாட்டு கூடையை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இப்படியே எதையோ ஒன்று மறந்து வச்சிருவார் கணவர். உடனே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த தப்பு வந்து செஞ்சாலுமே அதை ஆனால் ஒப்புக்க மாட்டார். இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த மனைவி பார்த்திங்கன்னா இவரை எப்படியோ ஒன்று கூட்டி கொண்டு போய் சரி பண்ணிட்டு வந்தாதான் நம்மளுடைய அந்த போயிட்டு வர போக்குவரத்து செலவை மிச்சம் பண்ண முடியும்னு எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இது பிறவிலிருந்தே வந்த குணம், அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை மாற்றி வச்சு இவருக்கு பழக்கப்படுத்தி ஞாபகத்தை திரும்ப வைக்கணும் அப்படின்னு மருத்துவர் அந்த அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு வழியாக கணவன் மனைவி இருவருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தம்மா அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வெவ்வேறு இடத்துல மாற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்துவாரோ அதை அனைத்துமே மாற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இதை அனைத்தையுமே கவனிச்சிட்டு வந்த இவர் பார்த்திங்கன்னா ஏன் இந்த பொருள் இங்கே தானே இருக்கும், எங்கே போச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவர் கேட்ட உடனே ஆகா நம்ம கணவர் குணமாயிட்டார் போல இருக்குது, இப்போ தான் நினைவு மெல்ல திரும்புது, இதே மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் மாற்றி வச்சு இவரை எப்படியா ஒன்று பழையபடி நம்மளை மாதிரி நான் சாதாரண மனிதர்கள் மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு சந்தோஷத்தில் துள்ளை குதிச்சிட்டு மாற்றி வச்சுக்கிட்டு நாட்களை கடத்தி வந்தாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் வழக்கமாக உட்கார்ற நாற்காலியை எடுத்து வேறொரு அறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க இந்த அம்மா. கணவர் பார்த்திங்கன்னா வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் எப்பயுமே உட்கார்ற நாற்காலி ஞாபகத்திலே போய் நாற்காலி இல்லாத இடத்துலையே நாற்காலி உட்காரதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்கார ஆரம்பிக்கிறாரு. உட்கார்ந்த உடனே பார்த்திங்கன்னா இவருடைய 2 கால்களும் உடஞ்சிருச்சு. அதாவது நாற்காலியை நம்ம சாதாரணமாக உட்காரும்போது உடம்பினுடைய பேலன்ஸினால் காலை லூஸாக விட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா இவருடைய வெயிட்டுக்கு அந்த கால்கள் 2மே எலும்பு முறிஞ்சு போயிடுது. உடனே இந்த அம்மா பறக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மருத்துவம் பண்ண மருத்துவர்கள் ஐயையோ அம்மா இனிமேல் இவர் 6 மாதத்துக்கு நடக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன காட்டி அந்த அம்மாவுக்கு ஒரே பேரதிர்ச்சியாக போச்சு. என்னடா இது, நம்ம இத்தனை காசு மிச்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம புருஷனுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. இனிமேல் இந்த ஆள் இப்படியே விட்டுருந்தா கூட நம்ம நடந்து போய் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட அந்த காசு தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொக்கமாக லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னு வருந்த ஆரம்பித்தாங்க. கஞ்சத்தனம் பண்ணலாம்
பண்ணலாம், ஆனால் ஓரளவுக்கு தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு நோயை குணப்படுத்த இருந்தாலும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய வார்த்தைகள் மட்டுமே அவங்கள முழுமையாக குணப்படுத்துமே தவிர மற்றபடி எந்த ஒரு செயலுமே மனிதனால் குணப்படுத்த முடியாது.